ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்னோட மதர் வீட்லேயே டேஸ்டியாக பீஃப் பிரியாணி பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பீஃப் பிரியாணியை எப்படி பண்ணுறதுன்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த பீஃப் பிரியாணியை பண்ணுறதுக்காக 1/2 கிலோ பீஃபை க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. தென் ஒரு ப்ரெஷர் குக்கர் வைக்கிறாங்க. அண்ட் இதில் 4 ஸ்பூன் எண்ணெய், 1.5 ஸ்பூன் நெய் போடுறாங்க. இந்த எண்ணெயும் நெய்யும் ஹாட் ஆனதுக்கப்புறமா இதில் பிரியாணி இலை, பட்டை, அன்னாச்சி சோம்பு, கிராம்பு, க்ரீன் அண்ட் பிளாக் ஏலக்காய் அதெல்லாமே போடுறாங்க. இந்த ஸ்பைசஸை போட்டதுக்கப்புறமா இதில் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணுறாங்க. வெங்காயத்தை போட்டதுக்கப்புறமா இப்படி ஸ்டர் பண்ணி விடுறாங்க. இந்த வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடணும். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்படி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 3 பெரிய சைஸ் தக்காளியை இப்படி கட் பண்ணி இதில் போடுறாங்க. இந்த டொமேட்டோஸும் சாஃப்ட் ஆகிடணும். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போடுறாங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு இப்படி நல்லா ஸ்டர் பண்ணி விடுறாங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போயிடணும். ஸோ அது வரைக்கும் குக் பண்ணுறாங்க. ஸ்டர் பண்ணதுக்கப்புறமா இதில் ரெட் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி அண்ட் புதினா ஒவ்வொன்றும் ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணுறாங்க. இது போட்டதுக்கப்புறமா இப்படி ஸ்டர் பண்ணி விடுறாங்க. இப்படி ஸ்டர் பண்ணிவிட்டு இதில் 4 பெரிய ஸ்பூன் தயிர் போடுறாங்க. ஸோ காய்ஸ், இதெல்லாமே போட்டதுக்கப்புறமா இப்போ இதை 5 மினிட்ஸ்க்காக குக் பண்ணுறாங்க. 5 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் அண்ட் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீஃபை போடுறாங்க. பீஃபை போட்டுட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ காய்ஸ், இப்போ இந்த பீஃபை மசாலாவோட நல்லா பெரட்டிட்டாங்க. இப்போது இந்த ப்ரெஷர் குக்கரை லாக் போடாமல் 5 மினிட்ஸ்க்காக அப்படியே குக் பண்ணுறாங்க. ஸோ காய்ஸ், இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போது 2 பெரிய கிளாஸ் அளவு தண்ணி போடுறாங்க. தண்ணியை போட்டதுக்கப்புறமா இதில் 4 பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறாங்க. ஸோ காய்ஸ், யூஸ்வலாக பீஃப் ஹார்டாக இருக்கும். ஸோ 10 விசில்ஸ் வரைக்கும் குக் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் வாங்குகிற பீஃப் கொஞ்சமாக சாஃப்டாக இருந்தால் அதை 8 விசில்ஸ் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1 இஸ் ஓவர். நவ் செகண்ட் ஸ்டெப் காய்ஸ். இப்போது ஒரு விசிலில் தண்ணி சூடாகிட்டுருக்கு. அண்ட் இந்த குக்கரில் 5 விசில் வந்த உடனே ஊற வச்ச அரிசியை இதில் போட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ காய்ஸ், 5 விசில் வந்துருச்சு. இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 1 ஸ்பூன் ஆயில் அண்ட் 1 ஸ்பூன் உப்பு போட்டு ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இதில் போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ பாஸ்மதி ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 10 விசில்ஸ் ஓவர். ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்படி பண்ணுறாங்க. ஸோ வேப்பர் எல்லாமே வெளியே போனதுக்கப்புறமா இந்த ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் அகெயின் ஆன் பண்ணிடுறாங்க. ஸ்டவ் ஆனில் இருக்கும்போதே நம்ம ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இப்போது பீஃப் எப்படி குக் ஆகிருக்குன்னு செக் பண்ணுறாங்க. ஸோ பீஃப் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் லெமனோட ஜூஸை போடுறாங்க. இப்போது இந்த பாஸ்மதி ரைஸ் 80% குக் ஆகிடுச்சு. 80% குக் ஆனதுக்கப்புறமா ஸ்டோவை ஆஃப் பண்ணி இந்த பாஸ்மதி ரைஸை வடிகட்டுறாங்க. ஸ்டோவ்லேருந்து இந்த ப்ரெஷர் குக்கரை கீழே இறக்கி வச்சு ஸ்டோவ் மேலே தம்க்கு யூஸ் பண்ணுற ஒரு பேனை வைக்கிறாங்க. பேன் ஹாட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ப்ரெஷர் குக்கரில் குக்கான பாஸ்மதி அரிசியை போடுறாங்க. பாஸ்மதி அரிசியை ஃபர்ஸ்ட் தனியாக குக் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த பீஃப் மசாலாவையும் தனியாக குக் பண்ணி வச்சிட்டாங்க. ரெண்டுமே செப்பரேட்டாக குக் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஒன்றா சேர்த்துருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. இப்படி பண்ணதுக்கப்புறமா இதில் ஃபுட் கலர்ஸை ஆட் பண்ணுறாங்க. ஃபுட் கலரை போட்டுட்டு இதில் நெய் போடுறாங்க. இப்போது இந்த ஹாட்டான பேன் மேலே ப்ரெஷர் குக்கரை வைக்கிறாங்க. இப்போது ரப்பர் போடாமலே க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்காக தம்க்கு வைக்கிறாங்க. பட்டர் பேப்பர் இருக்கிறதால பட்டர் பேப்பரை யூஸ் பண்ணுறோம். ஆரல்ஸ் அப்படியே தம்க்கு வைக்கலாம். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. வேறு லெவலில் பீஃப் பிரியாணி தம் ஆகிருக்கு. ரைஸ் வந்து நல்லா நான்ஸ்டிக்கியாக உதிரியாக இருக்குது.
அண்ட் இந்த பிரியாணி மேலே வந்து நம்ம ஆட் பண்ண ஃபுட் கலர்ஸ் தெரியுது. இந்த பிரியாணியை நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணும்போது கீழே இருக்கிற மசாலா அண்ட் மீட்டோட மிக்ஸ் ஆகிட்டு ஒரு சூப்பரான கலர் வரும். தோ இப்போ அந்த மாதிரி. ஸோ காய்ஸ், வேறு லெவலான பீஃப் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஹேவ் அ லுக் அட் இட். ஸோ கைஸ், வீட்லேயே ஈஸி அண்ட் டேஸ்டியாக பீஃப் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு நாம் இப்போ பார்த்தோம். இந்த பீஃப் பிரியாணி செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. சீரியஸ்லி சூப்பராக இருந்துச்சு இந்த பீஃப் பிரியாணி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்கும்னு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஹேவ் இட். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு உங்கள் ஹஜிராஸ் கோல்டன் கிச்சன். ஓகே, ஸ்டே சேஃப் அண்ட் ஹேவ் அ குட் டே. See you all in the next one. Until then, bye bye.